பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை தலைவரிடம் கேட்போம். அனில் சார், சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேணான்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல வேணான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தலைவர் இந்த இடத்துல விவசாய நிலம் இருக்கு அதிகமா. அதனால வேற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா ஆதரவு தர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு திரு விஜய் அவர்கள் எத்தனை முறை போயிருப்பார்? எங்க தலைவர் வெளிநாடு போகணும்னா அங்கிருந்து போவாரு. ஷூட்டிங் போனனால அங்கிருந்து போவாரு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அது கட்டுறதுக்கு முன்னாடி விவசாய பூமியா தான் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும் விஜய் அவர்கள், நான் விமான நிலையத்துல சென்னையில இருக்கக்கூடிய விமான நிலையத்தை நான் பயன்படுத்தல, வேற எங்கேயாவது புறம்போக்கு நிலத்துல வச்சிருந்தாங்கன்னா, அதாவது விவசாயம் பண்ணாத இடத்துல விமான நிலையம் வச்சிருந்தாங்கன்னா அங்கிருந்து நான் ஏறி வேற எங்கேயாவது போறேன்னு சொல்லியிருக்கணும். கொள்கைனா எப்படி இருக்கணும்? பரந்தூர்ல அரசாங்க விமான நிலையம் அமைக்கலைன்னா சென்னையை சுத்தி எந்த இடத்துல விவசாயம் பண்ணாத பூமி இருக்கு? அதை உங்களால காட்ட முடியுமா தலைவரே? அனில் தலைவரே, சொல்லுங்க தலைவரே. அதுக்குத்தான அரசாங்கம் இருக்கு. மாற்று இடத்தை நீங்களே தான் தேர்வு பண்ணிக்கணும். முட்டாள் அணில் மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சிங்கிறவன் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் சொல்லணும். இப்படி முட்டா பய மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது.